சிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. இந்த பதிவில் நம்ம ஹாங்காங் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசம் திருநாள் மிகவும் கோலாகலமாக ஒரு மனசுக்கு நிறைவாக பார்த்திங்கன்னா செலப்ரேஷன் நடத்துனாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை ஹாங்காங் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாப்பி வேலியில் இருக்க இந்த டெம்பிள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளோட சேனலில் நிறைய நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து. அந்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானோட வீடியோஸ்லாம் நம்ம போடும் பொழுது கமெண்டில் நிறைய பேர் குழந்தை வரம் வேணும் முருகா, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதாச்சும் எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்களுக்கு வேலையில் ஒரு உயர்வு வேணும், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, முருகனோட பாதத்தை பிடிங்க. யார்கிட்ட தயவு கேட்டாலும் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, ஆனால் கடவுள்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கணும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னாலே கலங்குமே முருகா அப்படின்ற நாமத்தை உங்கள் உள்ளத்தில் வச்சு நீங்கள் 2 சொட்டு கண்ணீரை அவர் பாதத்தில் வச்சு நீங்கள் உள்ள முருகி கண்ணீர் மல்க அவர்கிட்ட கேட்கும் பொழுது நம்மளோட உள்ள தூய்மையை தான் அவர் பார்ப்பார். நம்ம எந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு உண்மையாக இருக்கோமோ, நம்மளோட அழுக்காறு எல்லாத்தையுமே முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா நம்மளோட கர்ம வினை எல்லாத்தையுமே போக்கி அந்த சோதனைகள் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா நம்மளை தயார்படுத்துகிறாருந்தாங்க அர்த்தம். அதனால் சோதனைகளை கண்டு பயப்படாதீங்க. அதில் இருக்கக்கூடிய நம்ம முருகன் நம்மக்கிட்ட நெருங்குறாருன்ற அந்த தன்மையை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சோதனைகள் உங்களுக்கு வரும். அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே பெரிய சாதனையாகவே கண்டிப்பாக முருகப்பெருமான் மாற்றுவார். அவரோட காலை பிடிச்ச முருகா எனக்கு இது வேணும், எனக்காக நீங்கள் இதை செய்யுங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் செய்வார். அவர் ஒரு குழந்தை உள்ளம் படைத்த ஒரு தெய்வம் தான் நான் சொல்லுவேன். அவர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, நீங்கள் குழந்தையாக பார்த்தீங்கன்னா குழந்தை, தாயாக பார்த்தீங்கன்னா தாய், தந்தையாக பார்த்தீங்கன்னா தந்தை, குருவாக பார்த்தீங்கன்னா குரு, உங்களுக்கு ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு, ஐயனா பார்த்தீங்கன்னா ஐயன், உங்களுக்கு எப்படி அவரை பார்க்கணும்னு தோணுது அப்படியாவே அவர் உங்களுக்கு காட்சி தருவார். அவர் அந்த அளவுக்கு ஒரு இரக்கமான தெய்வம். ஆனால் சோதனைகளை அவர்கிட்ட நெருங்கினாவே சோதனை தாங்க, பயங்கர சோதனை கொடுப்பார். ஆனால் கைவிடவே மாட்டார். முருகனை நம்பி கண்டிப்பாக அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு அவரே துணை. அதனால் பயப்படாதீங்க. யாராருக்கெல்லாம் குழந்தை வரம் வேண்டி இருக்கீங்களோ, வேலை உயர்வு, அதே மாதிரி என்னோட கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருங்க. அவரோட திருப்புகழை பாராயணம் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஃபீல் பண்ணுவீங்க. எப்பொழுதுமே வேலும் மயிலும் உங்களுடனும் என்னுடனும் இருந்து ஆசீர்வதிக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம்.